கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி இந்த மரணம் தொடர்பாக நியாயம் வேண்டும், அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து விவரங்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இப்போ இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாகவே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதிமுகவினர். ஆனால் இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற போது நேற்று 15 நிமிஷம் முதலமைச்சர் பேசினார், அது மட்டும் அலோடா அப்படி என்று பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. என்ன நடக்குதுங்க, முழுமையான விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக கோபால், தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கியவுடனே ஒவ்வொரு முறையும் மரபுப்படி வினாக்கள் விடைகள் நேரம் என்பது நடத்தப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் இதனும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றால் அதனை அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒத்திவைத்துவிட்டு முழு நேரமும் விவாதிக்க சட்டப்பேரவை விதிகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் விதி எண் 56 கீழ் சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக இன்று காலையே சபாநாயகரிடம் தொடர்பான மனுக்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக இது போன்ற மனுக்கள் வழங்கக்கூடிய நேரம் என்பது அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே மனுக்கள் வழங்கப்பட்டால் இது தொடர்பாக சபாநாயகர் பரிசீலிக்கலாம். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது என்பது மரபுப்படி பார்க்கப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரத்திற்கு முன்பாகவே அதிமுக இது தொடர்பாக பேசுவதற்காக எழுந்து நின்று சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தது. நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக அவையை ஒத்திவைத்து முழுமையாக விவாதிப்பதற்கான ஒத்திவைப்பு தீர்மானத்தை வழங்கியிருக்கிறோம். இதில் சபாநாயகர் முழுமையான நடவடிக்கை எடுத்து அதிமுகவினர் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஆனால் சபாநாயகர், உங்களுடைய தீர்மானம் எனக்கு கிடைத்தது, ஆனால் என்னுடைய பதிலை கேட்ட பிறகு நீங்கள் இது தொடர்பாக பேசலாம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை அதிமுக ஏற்க மறுத்து தொடர்ந்து சட்டப்பேரவையில அமளியில் ஈடுபட்டது. சபாநாயகர் பேசினாலும் தங்களுக்கான அனுமதி வழங்கப்படாது என்பதில் அதிமுக தீர்க்கமாக இருந்தது. அந்த அடிப்படையிலேயே தொடர்ந்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினர் ஒரு கட்டத்தில் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவை காவலர் மூலமாக வெளியேற்றப்பட்ட அவர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திலேயே தமிழக அரசை எதிர்த்து முழக்கங்களை இட்டு வந்தனர். குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும், இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதை தொடர்பாக தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வந்து தொடர்ந்து செய்தியாளர்களையும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர் சந்தித்த போது வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்து விட்டு இது தொடர்பாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் முதலமைச்சர் மட்டும் பேசுவது எந்த வகையில் நியாயம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம், குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அரசு கொண்டு வரக்கூடிய தனி தீர்மானத்தில் அதிமுக கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காகவே இது போன்ற சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கிறது என்று மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன் உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இது தொடர்பாக அதிமுக 2020ஆம் ஆண்டே தொடர்பான அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. எனவே எங்களுக்கு முக்கியம் கள்ளச்சாராய மரணத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதியும் நியாயமும் பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தொடர்ந்து முழக்கங்களை இட்டு வருகிறோம். எனவே மலிவான அரசியல் இதில் செய்வது ஆளும் கட்சிதான் என்பன போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுகவும் முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தார்மீக பொறுப்பேற்று தமிழக அரசு தான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரக்கூடிய அதே வேளையில தொடர்ந்து சட்டப்பேரவையை நடத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் இது போன்ற அமளியில் ஈடுபடுகிறார்கள். எனவே ஒரு மலிவான விளம்பரத்தை எதிர்க்கட்சி தேட விரும்புகிறது. பேரவையில் கருப்பு சட்டை அணிந்ததற்கான விளக்கத்தை பேரவையில் தெரிவிக்காமல் பேட்டி வாயிலாகவே தெரிவிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுகவை பங்கேற்காமல் இருப்பதற்கு நீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானம் என்பது சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் சபாநாயகர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த கூட்டத்தொடர் முழுமையாக அதிமுக கலந்து கொள்ளக்கூடாது என்ற விதி எண் 20 கீழ் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக
கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஜனநாயகத்தை மீறக்கூடிய செயல்களில் இனி எவரும் ஈடுபடக்கூடாது என்பன போன்ற ஒரு எச்சரிக்கையும் சபாநாயகர் விடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அடுத்து 29ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக பங்கேற்காத வகையிலான உத்தரவு என்பது சபாநாயகர் மூலமாக தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கோபால், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம்.